அதனால அன்பு சகோதரர்களே, நீங்க எல்லாம் கருத்து சொல்ல முன் வரணும். மகளிரணி சார்பாக மகளிரணி அமைப்பாளர் அன்பு சகோதரி புதுச்சேரியை சேர்ந்த டி ஜெயக்குமாரி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இளைஞரணி சார்பாக யாராவது வந்திருக்காங்க? இளைஞரணி ராஜீவ்காந்தி வாங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு முதன்மையாக இருக்கிறவங்க இங்கே மேடையில் நம்ம அமர்த்துறோம். வாங்க. கருப்பை தம்பி ராஜீவ்காந்தி நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. உட்காருங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. நீங்கள் உட்கார எல்லாருமே ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு முதன்மை. உட்காருங்க. வேட்டவளம் வல்லநாத் திருச்சபை வேட்டவளனால சுப்பிரமணியம் பாரதியார் தெரியும். அவரை அன்பு மகள் இரவு மகள் பாராமல் ஜீவகாரணி செய்து வருகிற அன்பு சகோதரி பச்சையம்மா வந்திருக்காங்க. இங்கே பொறுப்பேற்க வந்திருக்கிற நிறைய சகோதரிகள்லாம் சென்னையில் வந்திருக்காங்க, திருவாரூர் வந்திருக்காங்க. எல்லாரையும் அறிமுகப்படுத்தி எல்லாரையும் நம்ம அறிவுப்படுத்தி ஒன்றிணைவோம். இந்த பேனர்லாம் எங்க வைக்கிறேன்னா நிர்வாகிகள் யாரும் தெரிஞ்சுக்க இல்லைங்களா? திருவாரூர் வந்து கன்னியாகுமரி வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியிலேருந்து ஜெயக்குமாரி வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மகளிர் எல்லாம் கொஞ்சம் ஒருமுகப்படுத்துங்க, ஒரு 10 பேர் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவங்க இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரல, அந்த தொடர்புக்கு வரல. அப்புறம் நானே ஒரு 10 நபர்களை தேர்வு பண்ணி தான் இந்த அமைப்பை ஏற்பாடு பண்ணேன். இப்போ எல்லாரையும் அவங்க போய் சந்திக்கணும். மகளிரணி ஒன்றுபட்டீங்கன்னா இந்து சமய நலத்துறை வெளியேறணும். ஒரு 1000 பெண்மணிகள் சகோதரர் ஒரு முற்றுகை வச்சுங்க. வரலாறு பேசுகிறேன். வரலாறு போட்டு அவங்க அடுத்த சிறப்பாக இதுக்கே நம்ம கவலைப்படாதீங்க. நதியாகுமார் அவங்க ஒரு ஜீவகாரணி. அடுத்து ஜீவகாரணி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விருது, ஜீவகாரணி செம்மன் விருது. இசையரசர்களுக்கெல்லாம் ஒரு விருது. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், பல கோணங்களில் ஒருங்கிணைக்கணும். நம்ம யார் இடத்துல கோவப்படும். ஏன்னா